ஜஸ்ட் ஒன் வெப்பன் மொத்த கடலையே எரிச்சிரும்னு சொன்னா நம்ப முடியுமா? அப்படி எரியிற தீய யாராலையும் அணைக்க முடியாத அளவுக்கு அது மோஸ்ட் டெரிஃபையிங் அண்ட் மிஸ்டீரியஸ் ஹேண்ட் கிரானைட் வெப்பன். அதுதான் பிசன்டின் எம்பையரோட தி அல்டிமேட் சூப்பர் வெப்பன் கிரீக் ஃபயர். ஆயில் அண்ட் கேசோலின் மாதிரியான லிக்விட் ஃபியூயல்ஸை எரிக்கிறதுக்காக இப்ப மிலிட்டரியில யூஸ் பண்ற ஃபிளேம் த்ரோவர்ஸை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா 1300 வருஷங்களுக்கு முன்னாடியே எம்பரர் கான்ஸ்டன்டின் 4 ரோமன் எம்பையரை ரூல் பண்ணிட்டு இருந்த பீரியட்ல இதை விட பல மடங்கு பவர்ஃபுல்லான கிரீக் ஃபயர் அப்படின்ற இந்த வெப்பனை கண்டுபிடிச்சிருக்காங்க. லேட் 7th செஞ்சுரியில பிசைண்டன் எம்பையர் எல்லா சைட்ல இருந்தும் கடல்வழி தாக்குதலை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல தான் ஹீலியோபோலிஸ் சிட்டில இருந்த டாலினிகோஸ் அப்படின்ற சிரியன் இன்ஜினியர் பிசைண்டைனுக்கு இந்த லிக்விட் ஃபயரை இன்ட்ரடியூஸ் பண்ணதா சில ஏன்ஷியன் நோட்ஸ் சொல்லுது. இத பாக்குறப்போ நம்ம சின்ன வயசுல விளையாண்ட பம்பரம் மாதிரியே இருக்குல்ல, பட் இதோட ஃபங்க்ஷன் இதுக்கு அப்படியே ஆப்போசிட். இந்த கிரீக் ஃபயரை யூஸ் பண்ணி தான் பிசன்டின் எம்பையர் 672 ஏடியில நடந்த சி வார்ஃபேர்ல வின் பண்ணாங்க. இத ஹேண்ட் கிரானைட்ஸா மட்டும் இல்ல லிக்விட் ஃபார்ம்லயும் யூஸ் பண்ணலாம். அதாவது பிசன்டின் வார்ஷிப்ஸோட ஃப்ரண்ட்ல மவுண்ட் பண்ணி இருந்த ஷிஃபான்ஸ் மாதிரியான டியூப்ஸ் மூலமா இந்த லிக்விட் ஸ்டேட் கிரீக் ஃபயரை எனிமி வார்ஷிப்ஸ் மேல ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் இது எரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா அது எதுல பட்டிருந்தாலும் சரி, இட் கேன் பி வுட், ஃபிளஷ், ஈவன் வாட்டர் கூடயும் ஹெவியா ஸ்டிக் ஆகி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் இது தண்ணியில நனையிறப்போ இன்னும் அதிகமா எரிஞ்சிருக்கு. கிரீக் ஃபயர், லிக்விட் ஃபயர், ரோமன் ஃபயர் அண்ட் ஃபயர் ஆஃப் வார்னு இதுக்கு பல பேர் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் இதோட எக்ஸாக்ட் ஃபார்முலா ஹிஸ்டரியோட கிரேட்டஸ்ட் மிஸ்ட்ரீஸ்ல ஒன்று. பிகாஸ் அவ்வளோ சீக்ரெட்டா இந்த ஃபார்முலாவை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவுக்குனா எம்பரர் கான்ஸ்டன்டைன் தி 4 இத டாலினிகோஸ் மூலமா அவருக்கு ரொம்பவும் நம்பிக்கையான ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புளை வச்சு மட்டுமே டெவலப் பண்ணியிருக்காரு. பட் அந்த குரூப்ல இருக்க ஒரு இண்டிவிஜுவலாலேயே தனியாளா இருந்து இந்த கிரீக் ஃபயரை டெவலப் பண்ணிட முடியாது. பிகாஸ் அந்த வெப்பன் டெவலப் பண்ற ப்ராசஸ்ல இருக்க ஒவ்வொரு ஸ்பெசிபிக் ஸ்டெப்பும் ஒருத்தர் தவிர இன்னொருக்கு தெரியாது. மீன்ஸ் ஒருத்தருக்கு ஒரு ஸ்டெப் மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த குரூப் ஆஃப் பீப்புள் எல்லாரும் சேர்ந்தா மட்டும்தான் கிரீக் ஃபயரை கம்ப்ளீட்டா டெவலப் பண்ண முடியும். இப்படி 700 இயர்ஸ்க்கும் மேல கிரீக் ஃபயர் பிசன்டின் எம்பையரோட ஒரு கவசமா இருந்திருக்கு. பட் அந்த எம்பையர் முடிவுக்கு வந்தப்ப அத்தோட இந்த கிரீக் ஃபயரும் அதோட ரகசியமும் ரகசியமாவே மறைஞ்சிருச்சு. எஸ், பிசன்டின்ஸ் டெவலப் பண்ண கிரீக் ஃபயரை அதுக்கப்புறம் யாராலையும் ரீக்ரியேட் பண்ண முடியல. அப்படி என்ன காம்போசிஷன் அதுல இருக்கு? அதுதான் இப்ப வரைக்கும் இருக்க $1 மில்லியன் கொஸ்டின். சில ஹிஸ்டாரியன்ஸ் இதுல பெட்ரோலியம் ஆர் நாப்தா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னும், இன்னும் சிலர் இதுல சல்ஃபர், ரெசின், லைம் ஆர் ஈவன் குவிக் லைமும் இருக்கலாம்னு சொல்றாங்க. பட் மாடர்ன் சயின்டிஸ்டால கூட இன்னும் இதை கிராக் பண்ண முடியல. ஸோ இந்த கிரீக் ஃபயரோட ஃபங்க்ஷன் என்னன்னு தெரிஞ்சிருந்தாலும் அதோட காம்போசிஷன் இப்போ வரைக்கும் மிலிட்டரி ஹிஸ்டரியில இருக்க ஒரு பெரிய மிஸ்ட்ரியாவும் ஏன்ஷியன் விஸ்டமோட சிம்பிளாகவும் இருக்கு.